بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தை படைத்தவன். அந்த காலம் அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி ஓட்டக்கூடியவன். ஒரு காலம் இருந்தது, மாதங்கள் எனும் போது மிக தொலைவாக இருந்தது. நாட்கள் என்றால் அதிகமான காரியங்களை செய்திருப்போம். அந்த நாள் மன திருப்தி இருக்கும். என்று மக்கள் சொல்லக்கூடிய விடயம், நேரம் போதாது, ஒரு நாளையில முடித்துவிட முடியும் என்று ஆரம்பித்த ஒரு வேலை முடித்துக் கொள்ள முடியல. காலம் வேகமாக போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் வேகமாக போகிறது? காலத்தை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தின் அழிவு நாள் நெருங்கும் போது காலத்தை சுருக்கி விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால சுருக்கம் ஏற்படும். வருடம் மாதமாக மாறிவிடும். மாதம் என்பது ஒரு வாரம் போலாகிவிடும். ஒரு வாரம் என்பது நாள் போல மாறிவிடும். ஒரு நாள் என்பது ஒரு மணித்தியாலம். ஒரு மணித்தியாலம் என்பது கவ்வாரமத்தி பின்னால் நெருப்பு பொறி போல வேகமாக போய்விடும் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு காலத்திலே வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேகமான காலத்தில் நாம் எந்த அளவுக்கு மறுமைக்குரிய அமல்கள் வேகமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த காலத்தின் வேகம் எமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். காலங்கள் போகின்றன, வருடங்கள் கழிந்து கொண்டே போகிறது. நாமும் எம்முடைய இஸ்லாமிய ஆண்டு 1444 முடிய போகிறது. புதிய வருடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். இது கடைசி கட்டம், வருடத்தில் கடைசி கட்டம். இந்த கட்டத்தில் நாம் எதை படிக்க வேண்டும், எதை உணர வேண்டும், என்ன மாற்றம் வாழ்க்கையில் உண்டாக்க வேண்டும், இதுதான் அறிய வேண்டிய தேவை இருக்கு. அன்பார்ந்தவர்களே, எம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டியது இதற்கு பின் என்ன செய்ய போகிறோம் என்பதே அல்ல. அடுத்த நொடி என்பது எமக்குரியதல்ல. கழித்தது எமக்குரியது, கழிந்து விட்டது. இருப்பது எமக்குரியது, அதை சரியாக கழிக்க வேண்டும். வரப்போகும் காலம் எமக்குரியதல்ல. இருப்போமா இல்லையா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே கழித்தோமே காலம், அந்த காலத்தை திரும்பி பார்க்க சொல்லுகிறான். எப்படி கழித்தாய், அது உனக்குரியது. வரக்கூடிய காலத்துக்கு கேள்வி கணக்கு கிடையாது. ஆனால் நீ கழித்த காலத்துக்கு கேள்வி கணக்கு உண்டு. கழித்த நேரங்களுக்கு கேள்வி கணக்கு உண்டு. எனவே சென்ற காலத்தை நீ பார், உன்னை சுய விசாரணை செய்து கொள். எப்படி வாழ்ந்தேன், என்ன செய்தேன், என்ன செய்ய சொன்னான் அல்லாஹ், எதற்கு தயார் செய்ய சொன்னான்? இந்த உலகத்திற்கா, மறுமைக்கா, மௌத்தை நினைத்தேனா? உலகத்தில் எத்தனை ஹராம், எத்தனை பாவங்கள். இந்நிலையில் மௌத்து வந்தால் என்னுடைய முடிவு என்ன என்பதை உனக்குள் நீ சுய விசாரணை செய் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதிகமாக குர்ஆனிலே உம்மத்துக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அல்லாஹ் அதிகமாக உம்மத்துக்கு உபதேசம் செய்திருக்கிறார். குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத்.
ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காகவே நீ அடையவிருக்கிறாயே, சந்திக்கவிருக்கிறாயே மறுமை, யாரும் தப்ப முடியாத மறுமை இருக்கிறதே, அந்த மறுமைக்காக வேண்டி எதை செய்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். பாருங்கள், மறுமைக்கு என்ன செய்த கழிகிறது, காலம் பருவம் ஓடுகிறது, என்ன செய்கிறேன்? 30-31 ஆகி 40 வயது 41 ஆகி மௌத்துக்குரிய அடையாளம் வந்து இன்னும் எம்மை விசாரணை செய்யவில்லை உலகத்திலே என்றால் என்று எம்மை விசாரிக்க போகிறோம், என்று எம்மை திருத்தப் போகிறோம். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இன்னும் சொல்லுகிறார், யௌம யபஅதுஹுமுல்லாஹு ஜமீஆ, எல்லோரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் எழுப்பாட்டுவார். ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு, அவர்கள் செய்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் எடுத்துச் சொல்லுவார், எடுத்துச் சொல்லுவார், எதையும் மறக்கடிக்க மாட்டார். அஸ்ஸாஹுல்லாஹு வ நஸூ, அத மறக்க மாட்ட, எல்லாம் எடுத்து சொல்லுவான். மனிதன் மறந்திருப்பார், மறந்திருப்பார், அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், மனிதனுடைய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சாட்சியார். அல்லாஹ்வுடைய அந்த நாள் எழுப்பாட்டப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் எம்மை சிந்திக்க வைக்கிறார். சிந்தனையோடு வாழ்ந்து கொள் அடியானே, சிந்திக்க வைக்கிறார் அல்லாஹ். இன்னும் சொல்லுகிறார், அந்த நாளையில் மனித கோடிகள் கூட்டம் கூட்டமாக விரிந்து விரிந்து போவார்கள், மக்சரை நோக்கி போவார்கள். எதற்கு? அமல்கள் காட்டப்படுகிறது, அந்த அமல்களை பார்ப்பதற்காக வேண்டி போகிறார்கள். அமல்கள் காட்டப்படுகிறது, போகிறார்கள் பார்ப்பதற்கு. என்னுடைய அமல்களுடைய தரம் என்ன? அப்படியான ஒரு நாளை நாம் முகம் கொடுக்கவிருக்கிறோம். அன்றி எம்முடைய அமல்கள் எம்மை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அன்று நான் அமல்களை காண்பிப்பேனே அடியானுக்கு. அந்த நாள் யார் நல்ல அமல்கள் செய்திருந்தார்கள், ஒரு கடவுளை வித்தளவாவது யார் நலவு செய்திருந்தார்களோ அதை அவர் கண்டுகொள்வார். யார் கடுகு வித்தளவாவது பாவம் செய்திருந்தார், கெடுதி செய்திருந்தார், அதையும் அவர் கண்டுகொள்ளுவார். அப்படியான நாள் உன் அமல்கள் சமர்ப்பிக்கப்படும், நலவுகளா கெடுதிகளா என்பதை அந்த நாளை கண்டுகொள்வாய். அல்லாஹ் என்ன உணர்த்துகிறார்? எனவே அடியானே, அந்த நாள் உன் அமல்கள் நல்லவைகளாக இருப்பதற்காக வேண்டி உலக வாழ்க்கை அதற்குரிய அமைப்பில் வாழ்ந்து கொள் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறார், அடியான் உலகத்தில் என்னென்ன நல்லமல்கள் செய்தார், நலவுகள் தொழுதிருக்கிறார், குர்ஆன் இருக்கிறார், பெற்றோரை வைத்திருக்கிறார், ஹலாலை செய்திருக்கிறார், நல்லவைகளை செய்திருக்கிறார், நோன்பு பிடித்திருக்கிறார், சதக்கா, எல்லா நல்ல காரியமும் செய்திருக்கிறார், எல்லா நல்ல காரியமும் செய்திருக்கிறார். அந்த மனிதர் நாளை மறுமையில் வரும் போது அவருக்கு முன்னால் வந்திருக்கும், நாம் செய்த அமல் எமக்கு முன்னால் நாளை மறுமையில் வந்திருக்கும். சகோதரர்கள், எந்த ஒரு ஆத்மா உலகத்தில் பாவத்தை மட்டும் செய்து அல்லாஹ் கொடுத்த காலம் அமானிதம் என்பதை மறந்ததோ, அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமையில் வரும். அந்த நேரம் விருதிகளை முன்னால் காண்பார்கள். நன்மைகளுக்கு மாற்றமாக பாவங்கள் வந்து நிற்கும், செய்த அநியாயங்கள் வந்து நிற்கும், விட்ட தொழுகைகள், எடுத்த ஹராம், எடுத்த வட்டி, செய்த அநியாயம் எல்லாமே வந்து நிற்கும். வந்து நிற்கும் போது அந்த மனிதன் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கும் இந்த பாவத்துக்கும் வெகு தொலைவு இருக்கக்கூடாதா? இதன் தூரத்துக்கு போயிடக்கூடாத இந்த பாவம் என்ன ஊட்டி
உலகத்தில் பாவத்தை தன் வாழ்க்கையில் ஒட்டி வாழ்ந்தவர். இந்த உலகத்திலே பாவத்தினுடைய விளைவை புரிந்தும் கண்மூடித்தனமாக வாழ்ந்த மனிதன். அந்த மனிதன் நாளை மறுமையில் அந்த இடத்தை சந்திப்பதற்கு முன்னால், மௌத்தை சந்திப்பதற்கு முன்னால் உலகத்திலே தன் வாழ்க்கையை திருத்தி தௌபா செய்யவில்லை என்றால், அந்த நிலைமையிலே அவன் மனுஷரை சந்திப்பான் என்றால், அவன் பாவங்கள் முன்னால் வந்து இருக்கிறது. அந்த நேரம் கதறுவான், எனக்கும் இந்த பாவத்துக்கும் வெகு தொலைவு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வழியார்களே, அந்த நாள் யௌமுன் நதும், கை சேதக்கூடிய நாள். யாருக்கு? பாவிகளுக்கு, உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரியாதவர்கள், அந்த காலத்தை புரியாதவர்கள், கடித்த காலத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடம் தௌபா செய்யாதவர்கள், நாளை மறுமையில் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கேடாகவும் அந்த மனுஷரில் கைசேதத்துக்கு காரணமாகவும் மாறி. எனவே மிக யோசனையோடு வாழ வேண்டிய உலகம் நாம் வாழக்கூடிய உலகம். நாம் வாழக்கூடிய உலகம் அல்லாஹ் சிந்திக்க வைக்கிறார். அடியானே சிந்தனையோடு வாழ். பகுதி அல்கிதாப், நாளை மறுமை ஏழேடுகள் வைக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கு முன்னால் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் செயலேடு கொடுக்கப்படும். அது என்ன? நன்மை தீமைகள் பதிவு செய்யப்பட்ட செயலேடு. பகுதி அல்கிதாப் பசரல் முஜ்ரிமீன், அந்த இடத்தில் அல்லாஹ் நல்லவர்கள் பார்ப்பதை சொல்லாமல் பாவிகளுடைய நிலையை அல்லாஹ் சொல்லுகிறார். உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சட்டங்களை எல்லாம் மீறினானே குற்றவாளி, அந்த குற்றவாளியான மனிதன் அல்லாஹ்வுடைய எல்லைகளை எல்லாம் தாண்டினானே அந்த குற்றவாளி, அல்லாஹ்வுடைய தடைகள் எல்லாம் கடந்தானே அந்த குற்றவாளி, அந்த குற்றவாளி நாளை மகிஷரில் அவருக்கு முன்னாலே செயல் கொண்டு வந்து வைக்கப்படும். கை சேதப்படுகிறார். இந்த செயலுக்கு என்ன பிடித்திருக்கிறது? சிறியவாகும் பெரியவாகும் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன கை சேதனி? கை சேதப்படுவார் சகோதரர்களே. அந்த நாள் கை சேதத்துக்குரிய நாள். அந்த நாளின் கை சேதம் நாம் முகம் கொடுக்க கூடாது என்று விரும்புகிறோமா? உலக வாழ்க்கையில் கை சேதப்படுவோம். தான் செய்த பாவங்களை நினைத்து, கழித்த காலங்களில் செய்த பாவங்களை நினைத்து. உலகத்தில் கை சேதப்பட்டவன் நாளை மறுமையில் கை சேதப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அந்நதுவு தௌபத்துன். கை சேதப்படுகிறாயா? இவ்வளவெல்லாம் பாவம் செஞ்சுட்டேனே, குருடே பாலாக்கிட்டேனே, அநியாயத்தோட வாழ்ந்துட்டேனே, வட்டி எடுத்துட்டேன், விபச்சாரம் செஞ்சுட்டேன், எவ்வளவோ அநியாயத்தெல்லாம் செஞ்சு போட்டுட்டேனே. கை சேதப்படுகிறாரா? பாவம் என்று உணர்கிறானா? அந்நதுவு தௌபா. அவர்களுடைய தௌபா அதுதான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கை சேதம் என்பது தௌபா. கை சேதப்பட வேண்டிய உலகம் இந்த உலகம். இந்த உலகத்திலே நாம் சென்ற காலங்களை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் கை சேதப்பட்டது போல கை சேதப்படவில்லை என்றால் நாளை மறுமை கை சேதத்துக்குரிய நாளாக மாறிவிடும். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க. அல்லாஹ்வுடைய நபியார்களே, நாம் முகம் கொடுக்க இருக்கக்கூடிய மறுமை இருக்கிறது. அது பிரதிபலனுடைய உலகம். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்த, இந்த உலக வாழ்க்கையில் சில அமல்களுக்குரிய பிரதிபலன் கிடைக்கக்கூடிய ஒரு உலகம் தான் அந்த உலகம். இந்த உலகம் அறுவடையுடைய உலகம் அல்ல. இந்த உலகம் பயிர் செய்வதற்காக அல்லாஹ் தந்த உலகம். நாளை மறுமை அறுவடைக்குரிய காலம். இந்த உலகத்தில் சரியாக பயிர் செய்த மனிதன் நாளை மறுமையில் சிறந்த அறுவடை அடைந்து கொள்வார். அறுவடைக்காக வேண்டி ஆசைப்படுகிறோமா? உலகத்தில் செய்யக்கூடிய விளைச்சல் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல். அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல். காலம் வேகமாக போகிறது. மறுமையின் பக்கம் எம்முடைய வேகம் எவ்வளவு? எம்முடைய வேகம் எவ்வளவு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை ஆசி ஊட்டுவார்களே, சஹாபாக்களே, என்னுடைய தோழர்களே, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களும் அந்த ஆது சமூக கூட்டம் போல அல்லது எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் போல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழப்போகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை உணர்வூட்டும் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70. அதிகமான காலம்
உம்மத்துடைய காலம் எவ்வளவு தெரியுமா? 60 வகல்லூமையும் சாதித்தாரி. அதையும் கடப்பவர்கள் மிக குறைவானவர். அகல் மிக குறைவு. 80, 90, 100 எல்லாம் மிச்சமே குறைவு. கேள்விப்படுகிறோம் அடிக்கடி. இன்றி வாலிபம் என்ற தைரியத்திலே பாவம் செய்கிறோமே, வாலிபம் என்ற தைரியத்திலே அராத்தை செய்கிறோமே, வாலிபத்திலே செய்யலண்டா எப்ப செய்யறது என்று தைரியமாக கேட்கிறோமே. சொன்ன வாலிபர்கள் எத்தனையோ பேர்கள் இந்த தவறுகளில் நினைத்திருக்க மாட்டார்கள். வாலிபத்தில் நான் தவறை சந்திப்பேன் என்று வாழ்க்கை முடிந்துவிட்டது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் காலம் அவ்வளவுதான். இன்றி 50-60 அடைவதற்கு முன்னால மரணிக்கும் விகிதம் அதிகம் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாளாந்தம் கேள்விப்படுகிறோம். இந்த நாட்டில் இன்னொரு மௌத்தி, ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடென்ட் அடிக்கடி கேள்விப்படுறோம். அல்லாஹ்வுடைய எமக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு வரும்போது சென்ற காலத்தை நினைத்து அழுத நிலைமையில் வர வேண்டும். சென்ற காலத்தில் கழித்த அந்த ஒவ்வொரு நாளுடைய நிலையையும் அறிந்து செய்த பாவங்களை உணர்ந்து தௌபா செய்த நிலைமையில் என் மரணம் வர வேண்டும். வாலிபர்களே, இன்று வாலிபம் என்றும் இருக்காது. அல்லாஹ் தந்தான் அமானிதமாக. இந்த வாலிபம் அமானிதம் என்பதை உணர்ந்த வாலிபர்கள் எத்தனை பேர்? வாலிபம் அமானிதம் என்பதை உணர்ந்தால் காலத்தை வீரடிப்பானா? ஹராத்திலே கழிப்பானா? கோலைக்கு அடிமையாகுவானா? பெண்ணுக்கு அடிமையாகுவானா? உலகத்தின் ஆசைகளுக்கு அடிமையாகுவானா? முழு குறிக்கோளும் இருக்கும் நாளை மறுமையில் அரசுடைய நிலையை அடைவது, இதுதான் என் குறிக்கோள் என்று வாழுவான் யார்? வாலிபம் அமானிதம் என்று உணர்ந்த வாலிபம். வாலிபம் அமானிதம் என்று உணர்ந்த வாலிபம். வியாபாரம் ஏன் அல்ல, குடும்பத்தை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு அமைப்பிலே சபலுக்காக வேண்டி நீ ஒரு தொழில் செய், அதை கொண்டு என்ன நனவுகள் செய்ய முடியும் செய்து கொள். மறுமைக்காக வேண்டி ஒரு தயாரிப்புக்கு அல்லாஹ் தொழிலை தந்தார். இன்றி அதுதான் வாழ்க்கை என்று சிலர்களுடைய காலம் கழிகிறது. நினைத்தார்களா மறுமையை? மவுத்து வந்துவிடுமே, குறைக்கிடுமே, அந்நேரம் என் முடிவு பக்தியோடு வியாபாரம், பொய்யோடு வியாபாரம். அல்லாஹ்வுடைய என்னதான் உலகத்தின் தைரியங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும், எந்த அளவுக்கு பலமாக இருந்தாலும், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் உங்களுடைய பலங்கள் எல்லாம் குன்றிவிடும் சகோதரர்களே. என்ன சக்தி இருந்தும் அந்த இடத்தில் அனைவரும் கோடைதான், அனைவரும் கோடைகள் தான். முன்னறிவித்தல் வராது, பிடிக்கப்படும் துயரத்தை. எனவே சென்ற காலங்களை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும். சென்ற காலங்களை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையில் உங்களை கேள்வி கணக்கில் கேட்கப்படும் முன் நீங்கள் உட்கார்ந்து உங்களை கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறேன். யார் சொல்லுகிறார்கள்? சொர்க்கத்தின் மாளிகை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்களே, கண்டுவிட்டு கேட்டார்களே யாருடைய மாளிகை என்று. அந்த நேரம் சொல்லப்பட்டதை உமருடைய மாளிகை என்று. அந்த அளவுக்கு கண்ணியமான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். கேட்டோமா என்றாவனே எத்தனை நாள் பாவங்களோடு கழிந்தது. அந்த நாட்களின் இரவு நேரம் உறக்கத்துக்கு முன்னால் என்றாவது எம்மை பற்றி நாம் சிந்தித்தோமா? எம்மை பற்றி நாம் கேட்டோமா? அதற்காக வேண்டி தௌபா செய்தோமா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். ஒவ்வொரு நாளிலும் உறக்கத்துக்கு போவதற்கு முன்னால் தன்னை விசாரணை செய்யாமல் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உறங்க மாட்டார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சஹாபாக்களை சுய விசாரணைக்கு பழக்கினார்கள். அப்படி பழக்கப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு மனிதர் வருகிறார், நீதம் கேட்டு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேலையிலே இருக்கிறார், அதிகமான வேலை.
வந்தவர் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்தது. கையில இருந்தது ஒரு மெட்டியை போன்ற ஒரு ஆயுதம், ஒரு அடி அடித்து விட்டார்கள். அந்த மனிதர் கவலையோடு திரும்பி போனார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கவலைப்படுகிறார்கள். மீதம் கேட்டு வந்தவருக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன். சாதாரணமான முதலாளி, சாதாரணமான ஒரு தலைவர், என்ன ஆட்டம்! தனக்கு கீழ் 5 பேர் வேலை செய்கிறார்கள். பலர்களுக்கு முன்னால் மானபங்கப்படுத்தி இருப்பார். பல தடவைகள் கன்னத்தில் அறைந்தும் இருப்பார். அந்த அறைந்த நிலைமையில் இவருக்கு நிம்மதியாக உறங்க முடியுமாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர் நரகத்துக்கு தயாராகிவிட்டார். அந்த பாவத்தில் இன்பம் கண்டுவிட்டார். அது பாவம் என்று உணரவில்லை, அநியாயம் என்று உணரவில்லை என்றார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டு தூரமாகிவிட்டார் என்று அடையாது. அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள் செய்து விட்டார்கள் ஒரு அநியாயம். இதனை உணர்கிறார்கள், அநியாயம் செய்துவிட்டேன். அந்த மனிதனை வர சொல்லுங்கள் என்ற நேரம் வர சொன்னார்கள். வந்தார்கள். வந்த நேரம் கையில இருந்த மிட்டியை கொடுத்தார்கள். நான் அடித்தது போன்று எனக்கு அடித்து விடு. இல்லை இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அதை விட்டு விட்டேன் என்றார். அந்த நேரம் கேட்டார்கள், நீ எனக்காக விட்டாயா அல்லது அல்லாஹ்வுக்காக விட்டாயா? இல்லை இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு விட்டேன், மன்னித்து விட்டேன் என்றார். தனக்கு கீழ் வேலை செய்பவர்களுடைய மன்னிப்பை பெறாத எத்தனையோ முதலாளிமார் நரகத்துடைய வாசலில் இருக்கிறார். தலைவர்கள் நரகத்துடைய வாசலில் இருக்கிறார்கள். கவனமாக இருங்கள். மன்னிப்பு பெறவில்லை என்றால் சொர்க்கம் ஹராம். யாருக்கும் அநியாயம் நினைத்து விடாது என்ற காலத்தை நினைவுங்கள் சகோதரர்களே. தன் மூலம் எத்தனை பேருக்கு அநியாயம், எத்தனை பேருக்கு நோவினை, சொத்துகள் அபகரித்து, மானங்கள் பங்கப்படுத்தி, எத்தனையோ பேர்களை கேவலப்படுத்தி, புறம் பேசி, இட்டு கட்டி, இந்நிலையில் அவர்கள் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமா? அல்லாஹ்வின் மன்னிப்பு தேவை என்றால் உங்களுடைய மானங்களை பார்க்க வேண்டாம், உங்கள் கண்ணியங்களை பார்க்காதீர்கள். நாளை மறுமையில் உங்களுக்கு கண்ணியம் வேண்டும் என்றால் இன்றே நீங்கள் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பை தேடிவிடுங்கள். அவர்கள் மன்னிப்பை வாங்கிவிட்டார்கள். திரும்பி போகிறார்கள் வீட்டுக்கு. போய் தன்னுடைய அறையிலே உட்கார்ந்து அழுகிறார்கள். 2 ரக்காத்தை தொழுது விட்டு அழுகிறார்கள். அழுது விட்டு தன்னை பார்த்து சொன்னார்கள், யா உமர் இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகன் உமரே, கேவலமானவனாக இருந்தாய். அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தினான். தாழ்ந்தவனாக இருந்தாய், அல்லாஹ் உன்னை உயர்த்தினான். அற்பனாக இருந்தாய், அல்லாஹ் உன்னை உயர்த்தினான். சாதாரணமானவராக இருந்த உனக்கு அமீருல் முஃமினீன் என்ற கண்ணியத்தை அல்லாஹ் தந்தார். வழிகேட்டில் இருந்த உனக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்தார். யார் சொல்லுகிறார்கள்? தன்னை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி இருந்த உன்னிடம் அப்படி கேவலமாக இருந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கும் நிலைமையில் உன்னிடம் ஒரு மனிதர் வருகிறார். வீரம் கேட்டு அந்த நேரத்திலே அந்த மனிதனுக்கு அடித்தாய், இந்த அடிக்காக வேண்டி நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று தன்னையே கேட்டுக்கொண்டார். எங்கே இன்று இந்த பண்பு? விட்ட தொழுகைகளுக்காக வேண்டி அழுதுமா? விட்ட தொழுகைகள் எம்மிடம் சக்கராத்துடைய நேரம் வரமாட்டாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணில் இருந்து கண்ணீரை வடிக்க வைக்கிறது இந்த உம்மத். யாரவர்கள்? தொழுகையை வீணடிப்பவர்கள். அன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணால் கண்ணீரை வடிக்க வைத்தவர்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து உங்களுக்கு பின்னால் ஒரு பின் தோன்றல் வருவார்கள் உங்கள் உம்மத்திலே. அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள், மனவீச்சை பின்பற்றுவார்கள். அவர்கள் ரெய் என்ற நரகத்தில் ஒரு பள்ளத்தாக்கைத்தான் சந்திப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து ஓதி காண்பிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள்.
உம்மத்தின் மீது கருணை. அழுதார்கள், என் உம்மத்தினர்கள் தொழுகை வீணடிப்பார்களா? எவ்வளவு நான் பாதுகாத்தது, எவ்வளவு பெரும் ஒரு கண்ணியமாக அல்ல 7 வாரங்களுக்கு அப்பால் அழைத்து தந்த பரிசு, அதை வீணடிப்பார்களா? அதை வீணடிப்பார்களா? அழுகிறார்கள். அழுது கொண்டு கேட்டார்கள், யா ஜிப்ரீல், உம்மத்திய சலா, என்னுடைய உம்மத்தினர்கள் தொழுகை வீணடிப்பார்களா? யா முஹம்மத், யாத்தி அக்வாம் மின் உம்மத்தி யபியூன தீனஹும் லிஅர்தின் அதாவது இந்த உலகத்தின் அற்பத்துக்காக வேண்டி, இந்த உலகத்தின் அற்பமான லாபத்துக்காக வேண்டி விற்கும் ஒரு கூட்டம் உங்கள் உம்மத்தில் உருவாகுவார்கள் நபியே என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அழுதார்கள் யாரை நினைத்து? இந்த உம்மத்திலே இருந்து கொண்டு தொழுகை வீணடிப்பவர்களை நினைத்து. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணால் கண்ணீர் வருவது என்னால் பொறுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணால் கண்ணீர் வருவதை சஹாபாக்கள் பொறுத்தார்களா? பொறுத்தார்களா? என்ன சொன்னார்கள்? பத்ருடைய யுத்தம், யா ரசூலல்லாஹ், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்கள் கண்களை குளிர வைக்குமே தவிர கலங்க வைக்காது என்று சொன்னார்களே. கலங்க வைக்காது என்று சொன்னார்களே. அந்த அளவுக்கு கண்ணியமாக பார்த்த சஹாபாக்கள் இன்று எம்முடைய நிலை சிந்தியுங்கள். கழித்த காலத்தில் எத்தனை தொழுகைகள் பார். கழித்த காலம் ஜக்காத்துகளை நிறைவேற்றினோமா? நோன்பை சரியாக பிடித்தோமா? ஒரு ஆணுடைய எமக்கு இருந்த தொடர்பு என்ன? அல்லாஹ்வுக்கும் எமக்கு மத்தியிலே இருந்த ரகசியமான தொடர்புகள் எங்கே? யாரிடம் கையை ஏந்தினோம்? அல்லாஹ்வுடைய படைப்பிடம் ஏந்துகிறோமே. நாளைய நாள் கேவலப்படுத்துவார். அல்லாஹ்விடம் ஏந்தினோமா? எத்தனை நபிலான தொழுகைகள் பார், எத்தனை தஹஜ்ஜுடைய தொழுகைகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எழும்பி தன் இன்மை மறுமையின் சேவைக்காக வேண்டி அழுவோம். காலங்கள் வீணடித்து விட்டோமே, காலங்கள் வீணடித்து விட்டோமே. குர்ஆனுக்கு எமக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? அவர்கள் எமக்காக வேண்டி முழு பாதுகாப்பாக வர இருப்பது ஒன்றே ஒன்று குர்ஆன் மட்டும். நண்பன் என்றால் உயிரை கொடுக்கிறார். குர்ஆன் எங்கே? பேஸ்புக்கை திறந்தால் மனுஷியான கணக்கு, வாட்ஸ்அப்பை திறந்தால் மனுஷியான கணக்கு. வாலிப சமூகத்துடைய பெண்களுடைய இரவு காலங்கள் கழிகிறது மொபைலிலே. தூங்குகிறார் 3-4 மணிக்கு. தஹஜ்ஜுடைய தொழுகை கிடையாது, ஃபஜ்ருடைய தொழுகை கிடையாது. 10 மணிக்கு எழும்புகிறார். ஷைத்தான் காலில் சிறுநீர் கழித்த நிலைமை. இந்நிலையில் மௌத்து வந்தால் வாலிபர்களே, ஏதாவது ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? சிந்திக்க வேண்டிய தேவை. எத்தனை தடவைகள் மௌத்தை சிந்திக்க வேண்டிய நாம் மறந்து வாழ்வோம். பாவம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் போது மௌத்தை சிந்தித்தோமா? மௌத்தை நினைக்கும் நேரங்களை விட மறந்த நேரம் அதிகம். அதனால் தான் உலகம் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அக்ஸிரு ذிக்ர ஹாஜிபில் லஸ்ஸாத், இன்பங்களை சுகங்களை முறிக்கக்கூடிய மௌத்தை அதிகமாக நினைத்த மனிதன் உலகத்தில் பொறாமைப்பட மாட்டான். உலகத்தில் வஞ்சகம் இருக்காது. உலகத்திற்காக வேண்டி போட்டி போட மாட்டார். உலகத்தின் சொத்தை வைத்து பெருமைப்பட மாட்டார். உலகத்தில் பொறாமை இருக்காது. அடுத்தவனை வெட்ட நினைக்க மாட்டார். மானத்தை பந்தப்படுத்த நினைக்க மாட்டார். சொத்தை அபகரிக்க நினைக்க மாட்டான். ஏன்? உலகம் அற்பமானது. அல்லாஹ்வுடைய பார்வையில் கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெருமதி இல்லாத உலகம். இந்த உலகம் எதற்காக வேண்டி எனக்கு அல்லாஹ் தந்தது? இந்த உலகத்தை பெருமதியாக மறுமைக்கு அமல் செய்வது, உலகத்தை குடிகொள்வதற்கல்ல. எத்தனையோ பேர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து உலகத்தை பெருமையாக நினைத்தார்கள். அவர்களை கொண்டே அல்லாஹ் இந்த உலகம் கேவலமானது என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டினார். முன்னுதாரணங்கள் காட்டப்பட்ட, முன்னுதாரணங்கள் சொல்லித்தரப்பட்ட சமூகம் நாம் சகோதரர்களே. காலங்களை வீணடித்து விட்டால் அல்லாஹ் கேட்பானே, உன் வாழ்க்கை இப்படி கழித்தாய், என்ன பதில்? என்ன பதில்? 40-50 வருடம் வாழ்ந்து விட்டோம், அவரை சந்தித்து விட்டோம், என்ன பதில் சொல்ல போகிறோம்?
என்ன பதில் சொல்ல போகிறோம்? வாலிபத்தை எப்படி கழித்தாய்? என்ன பதில்? என்ன பதில்? கால நேரங்கள் கழித்து சம்பாதித்தாய், செலவழித்தாயே, எப்படி சம்பாதித்தாய், செலவழித்தாய் கேட்க போகிறான் அல்லாஹ். அறிந்தாயே, அறிவுகள் கற்றாயே, அதை கொண்டு நாளை மறுமைக்குரிய என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்கவிருக்கிறார். அந்த கேள்விகளுக்கு பதில் தயாராக்கி விட்டோமா? அல்லாஹ்வுடைய நபியார்களே, உலக வாழ்க்கை எம்மை மறக்கடித்து விடக்கூடாது. மறுமை அல்ஹாக்கும் தகாசுர் அல்லாஹ் சொல்லுகிறார். அதிகரிப்பு அதிகரிப்பு என்பதை மனிதர்களை பராக்காக்கி விட்டது. இதுவரைக்கும் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபரை நீங்கள் சந்திக்கும் வரைதான் இந்த அதிகரிப்பு. அதோடு எல்லாமே முடிந்துவிடும். உங்கள் சொத்து என்று எதுவுமே கிடையாது. அது வாரிசுடைய சொத்து. உங்களுடைய சொத்து நீங்கள் மௌத்துக்கு முன்னால் அனுப்பி வைத்தது மட்டும்தான். செய்ய வேண்டும் அமல் மௌத்துக்கு முன்னால். கடைசி நேரம் ஒரு கூட்டம் கைசேதப்பட போகிறார்கள். கொஞ்சம் நேரம் பிற்படுத்தி. ஏன் பிற்படுத்தி? அந்த காலம் போதாதா சொர்க்கத்தை சம்பாதிக்க, என்னுடைய அன்பை சம்பாதிக்க, அவரை சொர்க்கமாக ஆக்குவதற்கு? இப்ப கேட்கிறியா நேரம்? கொஞ்சம் நேரம் எனக்கு அவகாசம் தாயா அல்லாஹ். நல்லமல்கள் செய்தி சதகா கொடுத்து நல்லவனாக வந்தேன். அல்லாஹ் அதற்கு நேரம் கொடுக்க மாட்டான். காலம் முடிந்து அவ்வளவு பெருமதி அல்லாஹ் தந்த காலம் வீணாக்கி விட்டோமா? தௌபா செய்யுங்கள் என்று புதிய வருடம் அடையவிருக்கிறோம். தௌபா செய்யுங்கள். புதிய வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லாஹ் விரும்பும் வாழ்க்கை வாழ வேண்டும். வாலிபர்களே, என்னென்ன பாவம் ரகசியம் பரகசியமோ ஊக்கி வீசுங்க. பாவங்களில் எந்த நலவும் கிடையாது. நாளுக்கு நாள் நரகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். எனவே அல்லாஹ் தந்திருக்கிறான் சந்தர்ப்பம் தௌபாவுக்காக. அல்லாஹ் தந்திருக்கிறான் சந்தர்ப்பம் அவன் பக்கம் நீளுவதற்காக வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், கலருவோம். எம்முடைய கண்களில் இருந்து இந்த உலகத்திற்காக வேண்டி கண்ணீர் வடிந்து விடக்கூடாது. உலகத்தின் இழப்புக்காக வேண்டி கண்ணீர் வடிந்து விடக்கூடாது. நாம் ஒரு துளி கண்ணீர் வடிக்கிறோமாக இருந்தால் அந்த கண்ணீர் துளி நாளை மறுமையின் அந்த நெருப்பை, நரகத்துடைய நெருப்பை அனைத்தும் கண்ணீர் துளியாக இருக்க வேண்டும். அந்த ஒரு துளியாக இருந்தாலும் அந்த துளி அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய துளியாக இருக்க வேண்டும். உலகத்தின் இழப்புக்கு, நஷ்டத்துக்கு, நோய்க்கு அழுகிறோம். நாளை மறுமையை இழந்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்து கொண்டிருக்கிறோமே, சொர்க்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோமே, இன்பமான வாழ்க்கைகளை இழந்து கொண்டிருக்கிறோமே. இதை நினைத்து எத்தனை பேர் எழுதும். வாலிபர்களே, என்றாவது நாளை மறுமையில் அரசுடைய நிழலுக்காக வேண்டி என்னை புரட்சி எடுத்திருக்கிறான் அல்லாஹ். அதை நாளாந்தம் பாவம் செய்து செய்து அல்லாஹ் தடுத்ததை செய்து செய்து இழந்து கொண்டிருக்கிறேனே என்று என்றாவது கண்ணீர் வடித்த நாள் கண்ணீர் வடிக்க வேண்டும். அந்த கண்ணீர் அல்லாஹ் விரும்புகிறார். சுஜூதை நீளமாக்குங்கள். தனிப்பட்ட தொழுகைகளிலே சுஜூதை நீளமாக தொழுங்கள். அதிலே உங்களுடைய ரகசியங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைங்கள். சுஜூத் அடியாருக்கு அல்லாஹ் தந்த மிக பெரும் அருள். அந்த நிலை இருக்கிறது சகோதரர்களே. உள்ளம் அப்படியே இறங்கி விடுகிறது. அல்லாஹ் நெருங்கி வந்து விடுகிறான். என் அடியான் என்ன கேட்கிறான்? இதற்கு மேல் சிரம் பணிவதற்கு ஒரு நிலை கிடையாது. சுஜூதை விட என்னிடம் வந்திருக்கிறான் அடியான், என்னிடம் சமூகம் தந்திருக்கிறான். கேட்கும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நிறைவேற்றான். ஆசைப்படக்கூடாதா? எதிர்காலம் நாம் படிக்கும் படிப்பிலோ சேர்த்து வைத்த சொத்து செல்வங்களிலோ கிடையாது. அல்லாஹ்வின் பொருத்தத்தில் மட்டும் தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் நெருக்கம் எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சீராக இருக்கும். உலகமே கரைத்து விட்டது, எதிர்காலம் சீராகி விட்டது என்று அர்த்தமா? சோதனை பணம், சொத்து செல்வம் சோதனை. அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவே சிந்தனையோடு வாழ்வு. சென்ற காலம்
கழிந்து விட்டது, மீண்டு வரப்போவது கிடையாது. அந்த காலங்களை நினைத்து கண்ணீர் வடிப்போம். எம்முடைய ஒரு துளி கண்ணீர் எத்தனை வருடங்கள் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் நிச்சயம் சத்தியம் மன்னித்தே ஆகுவார். அவ்வளவு விரும்புகிறார் அல்லாஹ் அடியாருடைய தௌபாவை. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன். தௌபா செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். தௌபா செய்யும் போது கண்கள் கலங்கும், கண்ணீர் வடியும். அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் விரும்பினால் அடியானை மன்னித்து விடுவான். அல்லாஹ் விரும்பினால் இந்த உலகத்தின் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பார். அல்லாஹ்வுடைய அன்புக்காக வாழும், நாளை மறுமையின் பொருட்களுக்காக வாழும். வாலிபர்களே, நாளை மஹ்ஷருடைய அந்த அருள்பெரும் நிழல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு உங்கள் வாலிபத்தை இபாதத்துகளோடு கழியுங்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டிய விடயம். இதுதான் வரக்கூடிய நம்முடைய இன்றிலிருந்து புதிய வருடம் ஆரம்பிக்க போகிறது. ஒரு புதிய நல்ல மனிதனாக, அல்லாஹ் விரும்பும் மனிதனாக எம்மை மாற்றிக் கொள்ளுவோம். வல்லவனல்லாய் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்தல்வானாக. பாவங்களை மன்னிப்பாயாக. எமக்கு நீ காலம் தந்தாயா அல்லாஹ், அந்த காலத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று நீயும் சொல்லித் தந்தாய். உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தந்தார்கள் யா அல்லாஹ். ஆனால் அதற்கு மாற்றமாக உன் வாழ்க்கையை கழித்திருப்போம் யா அல்லாஹ். பாவங்கள் செய்திருப்போம், உன்னை கோபப்படுத்தியிருப்போம் யா அல்லாஹ். எம்மை மன்னித்திருவாயா, உன் அருள் வேண்டும் யா அல்லாஹ். என்ற காலங்களுக்காக வேண்டி, அதிலே செய்த பாவங்களுக்காக வேண்டி நாம் கை செய்யப்படுகிறோம் யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, பாவங்களை மன்னிக்க கூடியவனே, உன்னிடமே கேட்கிறோம். எம்முடைய பாவங்களை மன்னித்திடுவாயா, எம்மை பரிசுத்தவாளர்களாக ஆக்கிடுவாயா. உன் அன்பு, உன் அருள் எமக்கு வேண்டும் யா அல்லாஹ். எம்மை உன்னுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக கபூல் செய்வாயா. எம்மை ஒரு புனிதர்களாக, சுத்தமானவர்களாக, பாவமே இல்லாத நல்லவர்களாக எம்மை கபூல் செய்தியா அல்லாஹ். யாக நிச்சயம் நீ மௌத்தை வைத்திருக்கிறாய். அந்த மௌத்தை அடுத்தவர்களுக்கு நன்மைக்கு முன்னுதாரணமாக ஆக்கிவிடியா அல்லாஹ். நாம் மரணிக்கும் போது பாவமே இல்லாத நல்லவர்களாக எம்மை மரணிக்க வைத்தியா அல்லாஹ். உன்னுடைய சொர்க்கத்தை பார்த்த நிலைமை, அதே போல உன் பொருத்தத்தோடு சொர்க்கத்தின் இன்பத்தை உணர்ந்த நிலைமையில், சொர்க்கத்துடைய வாசத்தை நுகர்ந்த நிலைமையில் எனக்கு மௌத்தை தந்துவிடியா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய மௌத்தை தந்துவிடியா அல்லாஹ். கெட்ட முடிவை விட்டு பாதுகாத்தியா அல்லாஹ். யாரெல்லாம் சென்ற காலம் வீணாக கழித்து கபர்களில் வாழுகிறார்கள் அவர்களை மன்னித்தியா மிம்பரிலே இருந்து அவர்களுக்காக வேண்டி கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த பூமியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்து விடியா அல்லாஹ். கபர்களை பொறுக்க பூஞ்சொலி ஆக்கிறியா அல்லாஹ். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் அவர்களை கபூல் செய்யா அல்லாஹ். பாவத்திலே ஒட்டி இருக்கக்கூடியவர்களை தூரமாக்கிறியா அல்லாஹ். பாவத்தில் வெறுப்பை தந்துவிடியா அல்லாஹ். நன்மையில் ஆசையை தந்துவிடியா அல்லாஹ். நீ பொருந்தும் நல்லவர்களாக எம்மை கபூல் செய்வாயாக. ரப்பே, எம்முடைய பிச்சலங்களை பொருந்திக் கொள்வாயாக. சந்ததிகளை சாலிஹானவர்களாக, எம்முடைய கண்குளிர்ச்சிகளாக நீ ஆக்கி தருவாயாக. எம்முடைய மறைவுக்கு பின்னாலும் உலக வாழ்க்கையிலும் எம் கண்களை குளிர வைக்கக்கூடிய, எம்முடைய நாமங்களை உயர்த்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்கி சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்களாகவும் நாளை மறுமையில் பெற்றோர்களான இவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்களாகிறியா அல்லாஹ். எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை புரிந்திக் கொள்ளியா அல்லாஹ். அயாற்றோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பறக்கச் செய்யா அல்லாஹ். யாரெல்லாம் கபர்கள் வாழ்கிறார்களோ கபரை சொற்க பூஞ்சொலாக்கிறியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. எல்லா அளவுகளையும் கொட்டி விடியா அல்லாஹ். எல்லா கெடுதிகளை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். நிர்வாகத்தை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். முஅத்தினை இமாமை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். மஹல்லாவில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வாலிப பெண்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். ரப்பே, அனைவருக்கும் நேர்வழி காட்டியா அல்லாஹ். அனைவரையும் உன்னுடைய அருளோடு சேர்த்து விடியா அல்லாஹ். எம் அனைவருக்கும் நல்ல முடிவை தந்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் துஆ செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுக்காக வேண்டி மிம்பரிலே இருந்து கேட்கிறேன் யா அல்லாஹ். அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேற்றிக் கொடு.